الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான தமாம் சகோதர சகோதரிகளே, ஏன் எல்லாம் உள்ள இறைவன் மோசமான நோய் தொற்றிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. இந்த முதல் பிரார்த்தனையோடு சமூக கட்டமைப்பில் குடும்பங்களுடைய பங்களிப்பை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். உண்மையில் மேற்கத்திய கலாச்சாரத்துடைய பாதிப்பால் இஸ்லாமிய சமூகங்களில் தகர்த்து எறியப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப அமைப்பு இஸ்லாமியரிடத்திலிருந்து சிதைவுறுகிறது. இருக்கிற சமூகங்களிலேயே குடும்ப அமைப்பாக பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப உறவை பேணுவ மேற்கத்திய கலாச்சாரத்துடைய தாக்க கவலையும் இல்லை. குடும்பம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது. எந்த ஒரு அருளும் நம்மிடத்தில் இருந்து சென்று விட்டால் அது மீண்டும் வருவது கடினம். எனவே குடும்பத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தை கவனிப்பது, குடும்பத்திற்காக உழைப்பதெல்லாம் வணக்கம். மௌலவி, உங்களது சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால வாய்ஸ் சரியா வரல, பிரேக் வருது. உங்க வீடியோ ஆஃப் பண்ணிடலாமா? வாய்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. அப்படியே பேசுறேன். கேக்குது. இப்போ ஓகே. குடும்பம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள், ஒரு பேரர். அதை நாம் தவிர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறை குர்ஆனில் 3 இடங்களில் நிம்மதி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று, வீடுகளில் நிம்மதி இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில் நாம் நிம்மதி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரண்டாவது, இரவை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஜரக்கூடிய இடமாக நாம் ஆக்கிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனைவி மற்றும் துணைவி குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனைவி இடத்தில் அல்லது உங்களுடைய துணையில் நிம்மதி இருக்கிறது. 3 இடங்களில் நிம்மதி இருப்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். சோ இந்த மூன்று சேரும்போது ஒரு மனிதன் உண்மையான நிம்மதியை பெறுகிறான். ஒரு மனிதன் வீட்டில், சொந்த வீட்டில் இரவில் மனைவியோடு தங்குகிற போது முழுமையான நிம்மதியை பெறுகிறான். மனிதன் சிரமங்களை அவன் மேற்கொள்கிறான். எனவே அவனுக்கு நிம்மதி தேவைப்படுகிறது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு தங்கினாலும் வீட்டில் தங்காவிட்டால் அவனுக்கு நிம்மதி கிடைக்காது. அது மட்டுமல்ல, அவனில் தங்குகிறான், குடும்பம் இல்லாவிட்டால் நிம்மதி கிடைக்காது. இரவில் தங்காவிட்டால் நிம்மதி கிடைக்காது என்ற கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். எனவே குடும்பங்கள் என்பது மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அந்த அருளை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. குடும்பத்தை, குடும்ப உறவை, வலிமையான குடும்பத்தை நாம் தவறவிட்டால் இருவிதமான நஷ்டங்கள் நமக்கு ஏற்படும். ஒன்று என்னவென்று சொன்னால், குடும்ப உறுப்பினர்களும் பிள்ளைகளும் மனம் போன போக்கில் வாழ துவங்குவார்கள். பின்னால் நமக்கு நிம்மதி இருக்காது, நமக்கு அமைதி போய்விடும். எனவே இந்த குடும்பம் என்பது, இந்த பேர்களை நாம் நிச்சயமாக பேணி பாதுகாக்க வேண்டும். இது ஒன்று என்று சொன்னால், இந்த குடும்பத்தை நாம் தவிர்த்தால் அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் அல்லது குடும்பங்களில் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல, அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள்.
குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களிடம் ஒவ்வொருவரும் பொறுப்புகளை குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்பட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். எனவே குடும்பம் மிக வலிமையான குடும்பமாக, முஸ்லிம் குடும்பமாக மாறாவிட்டால் அல்லது மாற்றாவிட்டால் அதற்கு குடும்ப தலைவன் பதில் சொல்ல வேண்டும், குடும்ப தலைவி பதில் சொல்ல வேண்டும், குடும்பத்துடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இன்றைய முஸ்லிம் குடும்பங்கள் என்று நாம் நம்முடைய குடும்பத்தை, எந்த குடும்பத்தை முஸ்லிம் குடும்பம் என்று சொல்கிறோம்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரிந்திருக்கும், மகள் பரதான் இருப்பாள், அம்மா முக்காடு போட்டிருப்பார், அப்பா தொப்பி போட்டிருப்பார், மிஞ்சி மிஞ்சி போனால் ஐவேளை தொழுகைக்கு பள்ளிக்கு செல்வார். இதுதான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தோட அடையாளமாக இருக்கிறது பெரும்பாலும். ஆனால் உண்மையில் யோசித்து பாருங்கள், இது ஒரு முஸ்லிம் குடும்பத்துடைய அடையாளம் தானா? இவ்வளவுதான் போருமா? முக்காடு போடுவதும் தொப்பி போடுவதும் ஐவேளை தொழுகை மட்டுமே போதுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த அடையாளங்கள் கூட இல்லாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் மட்டுமே பேர் வைப்பதற்கு முஸ்லிம் பேரை தேடுவார்கள். பின்னர் அந்த குழந்தையாக இருந்தால் ஹத்னா செய்வதற்கு யாரையாவது தேடுவார்கள். பின்னர் திருமணம் செய்கிற போதுதான் நிக்கா செய்வதற்கு ஆலிமை தேடுவார்கள். பின்னர் என்ன ஆயிடுச்சு? பின்னர் ஜனாசா தொழுகைக்கு வேண்டி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்களாக என்னை அடையாளப்படுத்தி கொண்டு பாருங்கள். இவையெல்லாம் உண்மையிலே இஸ்லாமிய குடும்பங்கள் தானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அத்மை சகோதரர்களே, காட்டுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையும் உங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள்கள் என்ன தெரியுமா? எரிபொருள்கள் கற்களும் என்று அல்லாஹ் எனவே வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஆமா ஆமா, அதான் சொல்றேன். மௌலவி சாப், இங்கே வந்து கற்களை எரிபொருளாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கற்கள் எரிபொருளாகி எப்போதான் மௌலவி அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி சாப். மௌலவி சாப், ஆமா பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது, ரொம்ப பிரேக் ஆகுது, கிளியர் இல்ல. ரொம்ப வீக்கா இருக்கு. வீக்கா இருக்கோ? சிக்னல் வீக்கா இருக்கோ? ஆமா, ரொம்ப வீக்கா இருக்கு. ஏதாவது கொஞ்சம் பண்ண முடியாத? கொஞ்சம் வெளிய லொகேஷன் மாத்தி பாருங்க. கொஞ்சம் லொகேஷனா? ஓகே, நான் பாருங்க. நீங்க வீடியோல மாதிரி பேசுறீங்க, அதனால வந்து நீங்க வெளிய வந்து பேசணும் போதுமே. எப்படியாவது கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் விண்டோ சைடுல வெளியே வந்து பேசி பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் அப்படி. ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப கேக்குதா? பாருங்க, இப்ப கேக்குதா? இப்ப பரவாயில்லாம இருக்கு. எக்கோ அடிக்க மாதிரி இருக்கு, பாத்துருக்கேன். அதான் இங்க வேற வழி இல்லையா, என்ன செய்யலாம்? இப்ப கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. இது அதோட பெட்டர், நல்லா இருக்கு. ஆமா, அதோட பெட்டரா இருக்கு. ஓகே ஓகே, ஆமா. பேசுற கேக்குதா இப்போ? கேக்குது கேக்குது. இப்ப கிளியரா இருக்கு, நீங்க பேசுங்க. கிளியரா இருக்குதா? வேணா வீடியோவை இப்ப ஆன் பண்ணி பாருங்க, கிளியர் எதிர்க்க பாப்போம். சிக்னல் இருந்துச்சுன்னா ஆனா நான் வந்து இப்போ வந்து எனக்கு இது பண்ண முடியாது, வீடியோ ஆன் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே, அப்ப நீங்க வெளிய வேண்டாம் வேண்டாம். ஓகே ஓகே தான், ஓகே இன்ஷாஅல்லாஹ். சரி சரி. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்து கற்களை எங்காவது எரிபொருளாக நம்ம பார்த்திருக்கோமா? கற்களை நாம எரிபொருளா பார்த்ததே இல்லை. அப்ப எப்படி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா வந்து கற்களை எரிபொருள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்? அது கொஞ்சம் நாம் யோசிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா வந்து இந்த உலகத்துல நாம வந்து ஒரு பொருளை எரிக்கிற போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வெப்பநிலைமை இருக்கு. ஒரு காகிதத்தை எரிச்சா கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கும், அதே மாதிரி விறகை எரிச்சா வந்து சூடு கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
அப்ப ஏதேனும் ஒரு பொருளை நாம வந்து கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தி எரிச்சா இன்னும் அதிகமான சூடா இருக்கும். அப்ப இந்த மாதிரி எரிக்கிற பொருள்கள்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வெப்பநிலை, சூடு குறைவு கம்மி இப்படி இருந்துட்டே இருக்கும். அப்ப இப்படி இருக்கிற போது இருக்கிற பொருள்களிலேயே எரிபொருளிலேயே அதிகமான வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது கல்லு தான். ஆனால் அந்த கல்லு வெப்பத்தை உள்வாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அதிகமா இருக்கு, பல நாட்கள். ஆனால் அவ்வாறு உள்வாங்க எடுத்து கொண்டு விட்டால், சூட உள்ள வாங்கிட்டா அதை வெளிப்படுத்துகிற போது பெரிய ஆக்ரோஷத்தோடு அந்த சூடு வெளிப்படும். அதுதான் நீங்க வால்கானோ என்று சொல்லப்படக்கூடிய எரிமலைகளை நீங்க பார்க்கலாம். எரிமலை வெடித்து செதுறுகிற போது அது கல்லு தானே, கற்கள் வந்து நெருப்பு குழம்பாக, ஓகே, அக்னி பேயாட்டமாக இருக்கும். அது அவ்வாறு வெளிப்படுத்தும். அது வெளியே வருகிற போது நம்ம பார்க்கலாம் வந்து எப்படின்னா வந்து அந்த இருக்கிற இடங்கள்ல உள்ள எல்லாவற்றையும் துவம்சம் செய்து அடித்து நாசமாக்கிட்டு தான் வரும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது மாதிரி கல்லை எரிபொருளாக பயன்படுத்துகிற நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவிமார்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க சொல்கிறான். அப்ப இந்த கற்களோட சேர்த்து மனிதனும் எரிக்கப்பட்டால், மனிதனை எரிப்பாங்களா எங்கேயாவது விறகாட்டு? ஆனா நம்ம வந்து முன்னாடி விட்டலாச்சாரியார் சினிமா எல்லாம் பார்த்தா அதுல சொல்லுவோம், காட்டுவாங்க இல்லையா, காலை உள்ள அடுப்புக்குள்ள போட்டுட்டு இருக்கும் முன்னாடி பேய்கள் எல்லாம். அப்ப அதை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மனிதனும் எரிக்கப்படுவான் கல்லோட சேர்த்து. அப்ப மனிதன் எரிக்கப்படுகிற போது மனித உடலிலிருந்து வெளியேறி வருகிற கொழுப்பு அந்த எரிகிற கல்லோடு சேர்த்தால் தீ வந்து ஜுவாலையாக, தீயுடைய பேயாட்டமாக இருக்கும். அவ்வளவு கொடிய அந்த நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இதற்காக நாம் என்ன தயாரிப்பை செய்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குடும்பம் முஸ்லிம் குடும்பமாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். எனவே இதற்காக நாம் என்ன முன்னேற்பாடுகளை எடுத்திருக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா, அல்லது நம்முடைய குழந்தைக்கு வந்து காய்ச்சல் ஏதாவது வந்துருச்சுன்னா 98.4 ஃபாரன்ஹீட் தான் அதனுடைய தகுதி என்று சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஆனா அது வந்து 100, 102, 103 போச்சுன்னா சில போது நாம வந்து மருத்துவருடைய காலில் விழுந்து கதறுவதற்கும் தயாரா இருக்கிறோம். அப்போ ஒரு 103, 104 ஃபாரன்ஹீட் சூட்டுக்கே நாம வந்து இவ்வளவு தூரம் வந்து நாம வந்து அரட்டுகிறோம், அழுகிறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், என்னுடைய பிள்ளை எப்படியா நீங்க காப்பாத்திடுங்க என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அப்போ பல லட்சக்கணக்கான சூடோடு அந்த நரக நெருப்பு நமக்காகவும் நம்முடைய குழந்தைகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்றானே. இதற்கு நாம என்ன முன்னேற்பாடுகளை, என்ன பாதுகாப்பை நாம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நாம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேணும். இப்ப பொதுவா குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய போது ஒரு மனிதராக அல்லாஹ் அனுப்பல, மாறா குடும்பமா தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கான். ஆதம் ஹவ்வா என்ற குடும்பமாக. ஏன் அல்லாஹு தஆலா குடும்பமாக அனுப்பினான்? இந்த உலகத்தில் இருக்கிற மனித வம்சங்கள், மனிதர்கள் அனைவரும் ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதனால தான் நீங்க பாருங்க, நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்ற போது எல்லா நபிமார்களையும் நாம் குடும்பமாகவே அனுப்பினோம் என்று சொல்றோம். எல்லா நபிமார்களுக்கும் குடும்பம் இருந்திருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துடைய விஷயங்களை நபிமார்களை குறித்து கூறும் போதெல்லாம், அல்லது மனிதர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து சொல்லும் போதெல்லாம் நபிமாருடைய வாழ்வையும் நபிமாருடைய குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லுவான். நீங்க கணவன் மனைவியை குறித்து கூறும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி சாரா, ஹாஜரா அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கூறும்போது அவங்களுடைய மனைவியை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்றான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கூறும்போது அவருடைய மனைவிமார்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். சகோதரர்களுடைய உறவுகளை குறித்து சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உள்ள 2 நபிமார்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்றான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தந்தை மகனுடைய பிரச்சனைகளை குறித்து கூறும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மோசமான தந்தை ஆசரை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி நல்ல தந்தை கெட்ட மகனை குறித்து கூறும்போதும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். இவ்வாறு எல்லா இடங்களிலும் நபிமார்கள் மனித வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து சொல்லி அதற்கான தீர்வுகளை சொல்லும் போது நபிமார்களுடைய வாழ்வை குடும்பத்தோடு அல்லாஹு தஆலா சொல்கிறான். தாயுடைய பரிதவிப்பை குறித்து கூறும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை குறித்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை குறித்தும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். சகோதரருடைய பிரச்சனைகள் குறித்து பேசும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரருடைய பிரச்சனை குறித்து அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். ஏன் இவ்வாறு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகிறான் என்பதை நாம வந்து இங்கே கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால்,
குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த குடும்பத்திற்கு நாம் அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போல குடும்பம் என்பது அதன் மூலம்தான் மனிதன் நிம்மதி பெறுகிறான் என்று. எனவே குடும்பம் வலுவாக அமைப்பதும் குடும்பத்தை வலுவாக கட்டமைப்பதும் இபாதத், அது ஒரு வணக்கம் என்ற அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அல் குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நாம் நமது குடும்பத்தை கட்டமைத்தே தீர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமக்கு இப்ப குடும்பம் இருக்கும், நம்முடைய எதிர்காலத்துல வரக்கூடிய சந்ததிகளுக்கு குடும்பம் இருக்குமா இல்லையா என்று தெரியாது. குடும்பத்தால் வளர்க்கப்படாத, குடும்பத்தால் பேணி பாதுகாக்கப்படாத உறுப்பினர்களால் தான் அல்லது அந்த இளம் தலைமுறைகளால் தான் நாட்டில் சீரழிவும் அழிவும் சீர்கேடும் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் பெருகி கொண்டே போகிறது என்பதை நாம் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. மக்கால நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல மக்கால பல எதிர்ப்புகள் இருந்துச்சு, பல பிரச்சனைகள் இருந்துச்சு, பல சிக்கல்கள் இருந்துச்சு. குஃபார்கள் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ விடல. அங்கே அவர்கள் அடித்தார்கள், உதைத்தார்கள், ஏசினார்கள், பேசினார்கள். ஆனால் அந்த அதாவது அற்பமான தொகையாக சிறுபான்மையினராக முஸ்லிம்கள் மக்காவில் வாழ்ந்த போது கூட அங்கு இருந்த அன்றைய முஸ்லிம்கள் அல்லாஹ் இடத்துல எப்படி துவா கேட்கிறாங்க தெரியுமா? எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறோம் அல்லாஹ், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அய்னுன் என அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துவா கேட்டால், யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சி மிக்கவர்களாக நீ ஆக்குவாயாக, எங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தருவாயாக என்று துவா கேட்கிறாங்க. இந்த துவா நமக்கு பொதுவா அரபுகள் ஓதுவாங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா என்று. ஆனா இதை என்ன பின் சூழலில் இருந்து, என்ன சூழலில் இருந்து அவர்கள் கேட்டார்கள் அதை நாம கவனிக்கணும். என்ன சூழல் என்று சொன்னால் அடி, உதை, சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள் இருந்த அந்த டைம்ல அவங்க கேட்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, குடும்பத்திற்கு அவங்க எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னு. அப்போ இந்த டைம்ல நாம நம்முடைய ஊர்களில் இருக்கிற சில ஆட்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படி இப்படிலாம் சொன்னா குடும்பத்துடைய நல்ல வழிகாட்டுதலுக்கு நாம முயற்சி சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய பதில்கள் என்ன? பல காரணங்களுக்கு நாம சொல்லுவோம். பிஸின்னு சொல்லுவோம், நோ டைம் சொல்லுவோம், வேலை பள்ளுன்னு சொல்லுவோம், வருமானம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப குடும்ப சிக்கல் இல்லாட்டி இப்படி சொல்லுவோம், எங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தானே எங்களுடைய பிரச்சனை தெரியும் என்றெல்லாம் நாம பல சாக்கு போக்குகளை சொல்லுவோம். ஆனால் மக்கால அவங்களை அடிச்சாங்க, உதைச்சாங்க, ஆனாலும் யா அல்லாஹ் நல்ல குடும்பத்தை எங்களுக்கு தருவாயாக என்று அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டிருப்பதாக, குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும், வலிமையான குடும்பமாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் துவா கேட்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவை நீங்க பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் துர்ரிய்யத்தி என்று 14வது அத்தியாயம் 40வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நல்ல குடும்பமாக ஆக்குவாயாக என்று கேட்கிறாங்க. அப்போ தொழுகையை நிலைநாட்டுவது நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம் நிலைநாட்ட வேண்டும். ஒரு தந்தை மட்டும் தொழுதா போதா, நம்முடைய பிள்ளைகள் தொழுதாங்களா, நம்முடைய மனைவி தொழுதாங்களா, நம்முடைய நெருங்கிய நம்முடைய செலவின்கள் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப அங்கத்தவர்கள் தொழுதார்களா என்று கவனிப்பது ஒரு குடும்ப தலைவனுடைய கடமையாக இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர் தன்னுடைய குடும்பத்தை தொழுமாறும் சக்காத்து கொடுக்குமாறும் ஏவிக்கொண்டே இருந்தார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பமாக போட்ட உத்தரவுகளில் ஒரு உத்தரவு என்ன தெரியுமா? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உமது குடும்பத்தை தொழச் சொல்லுங்கள், நீரும் அதை முறையாக கடைபிடித்து வாருங்கள். அப்ப நீங்க பாருங்க, அப்ப குடும்பம் என்று சொன்னால் வலிமையான குடும்பம் எப்படி கட்டமையும், அந்த வலிமையான குடும்பத்திலிருந்து சமூகம் எப்படி உருவாகும் என்று சொன்னால் முதல்ல அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நல்ல முறையில் ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடிய அந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். இதில் குடும்ப தலைவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் அறிஞ்சிருப்போம். அவங்களுடைய ஊர்ல மிக மோசமான, கேவலமான, அசிங்கமான அந்த செயலை, ஒருபால் உறவு என்று சொல்லப்படக்கூடிய கேடுகட்ட அந்த செயலை அந்த ஊர் மக்கள் எல்லாம் செய்தார்கள். எந்த ஆணும் விதிவிலக்கு அல்ல என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அங்கே அவர்கள் இந்த கேடுகட்ட செயலை செய்தார்கள். ஆனா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். அப்போ அந்த மகள்களுக்கும் கூட அந்த கேடுகட்ட செயல்கள் வந்துவிடக்கூடாது, அந்த பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாகி விடக்கூடாது என்பதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி நஜ்ஜினி வாஹிலி மிம்மா யஅமலூன், யா அல்லாஹ் இந்த மோசமான மக்கள் செய்கிற கொடுமையான கேவலமான இந்த மோசமான நோயிலிருந்து என்னையும்
என் குடும்பத்தையும் காப்பாற்றி அருள் புரிவாயாக என்று கேட்கிறாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வெறும் துவா மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த துவாவுக்கு பின்னால் இந்த உழைப்பு, அல்லாஹு தஆலா சொல்றான் அவர் அவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார் என்று. எனவே இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை குறித்து கவலை கொண்டது இங்கே நமக்கு தெரிகிறது. இல்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு குடும்ப தலைவருக்கு வலிமையான உண்மையான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலியை உருவாக்குவதற்கு அவருக்கு அவர் மீது தலையாய கடமையா இருக்கிறது. அதுல அவர் தவறிழைத்து விட்டால், நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் இருக்கிற அவதான் அதெல்லாம் பார்த்துக்கணும், குடும்ப தலைவி தான் பார்த்துக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. குடும்பம் சிதைந்து விட்டால் வலிமையான குடும்பம் அமையாது. அதனால் வலிமையான சமூகம் உருவாகாது. வலிமையான சமூகம் உருவாவதற்கு நாம் ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது. அது நீங்க பாருங்க, வலிமையான குடும்பம் அமைகிற போது அவை வலிமையான சமூகத்திற்காக உழைக்கும் என்ற கருத்தை அல்லாஹு தாலா பல இடங்கள்ல சொல்றான். எழுச்சி மிக்க வலிமையான சமூகத்தை புனரமைப்பதற்காக வேண்டி எத்தனை குடும்பமா உழைச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்லஷானு தாலா நபியாக ஆக்கினான். அப்ப நபியாக ஆக்கினா உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன துவா கேட்கிறாங்க தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய தம்பியையும் நீ நபியாக மாற்று. தம்பி ஹாரூன், என்னுடைய தம்பியையும் நீ நபியாக மாற்று. வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன் அஹி, எனது குடும்பத்திலிருந்து என் சகோதரனை எனக்கு உறுதுணையாக நீ தருவாயாக. அவர் மூலம் எனது கரங்களை வலுப்படுத்துவாயாக. அவரை என்னுடைய துணைவராக ஆக்குவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூனை பற்றி கேட்கிறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது கேட்டு அல்லாஹ் தஆலா யாரையாவது நபியாக அனுப்புவானா? ஒருத்தரையும் அனுப்ப மாட்டான். அல்லாஹ் தான் நபிமார்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் நபிமாருடைய வரலாற்றிலேயே ஒருவர் சொல்லி, ஒரு மனிதர் சொல்லி இன்னொரு மனிதரை நபியாக ஆக்கி இருக்கிறான் அல்லாஹ் என்று சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் என்று வரலாறு குறிப்பிட்டு தருகிறது. அப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணன் வெளியே போவான், தம்பி கூடவே போனா என்ன சொல்லுவான், நீ எதுக்குடா வர்ற, நீ வந்த காரியம் ஒருபட போடா, வீட்டுக்குள்ள போய் விடுறா என்றுதான் பெரும்பாலானவர்கள், எல்லா இடங்கள்லயும் கிடையாது, பெரும்பாலும் சொல்லுவார்கள் இல்லையா? ஆனால் அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்த போது அவங்க என்ன செய்யறாங்க, என்னுடைய இந்த முக்கியமான பணியில தம்பியை இணைத்துக்கோ, ஃபேமிலியோட நாங்க வேலை செய்யறோம் என்று அவங்க கேட்கிறாங்க. அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன ஆளா இருந்த போது அந்த நைல் நதியில அந்த அல்லாஹுடைய உத்தரவு கிணங்க அந்த அம்மா மூசாவுடைய தாயார் அந்த குழந்தையை வச்ச போது அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக அம்மாவும் சகோதரியும் பட்ட கஷ்டங்களை குறித்து அல்லாஹு தஆலா சொல்றான். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, குடும்பமாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டியும் நல்ல சமூகத்தை கட்டமைப்பதற்காக வேண்டியும் போராடி இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, உஹது போர்க்களம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல உஹது போர்க்களத்திற்காக அதிகாலையில் அந்த ஆண்களை எல்லாம், போர் வீரர்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக நிறுத்தி வைத்தார், அந்த போருக்கு தயாராவதற்காக வேண்டும். அப்போ அந்த வரிசையாக அனுப்பி வைத்த அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது, அதிகாலையில் அந்த வீட்டு பெண்கள், மதீனாவுடைய வீட்டு பெண்கள் தங்களுடைய ஆண்களை எல்லாம் போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்தார் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். வைது கதவுத்த மின் அஹ்லிக துபவ்வில் முஃமினீன மகாஇதல் கிதால் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதிகாலையில் உமது வீட்டை விட்டு புறப்பட்டு முஸ்லிம்களை உஹது போர்க்களத்தில் அவரவருக்குரிய அணிவகுப்பு இடங்களில் போருக்காக நிறுத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று சூரத்துல் ஆல இம்ரானுடைய 121வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, மதீனத்து பெண்கள் எல்லோருமே தங்களுடைய குடும்ப ஆண்களை சமூகத்திற்காக வேண்டி, சமூக கட்டமைப்புக்காக வேண்டியும் அவருடைய மேம்பாட்டுக்காக வேண்டியும் உழைப்பதற்காக அனுப்பி வச்சிருக்காங்க. நல்ல குடும்பத்தால் தான் அது நடக்கும் என்ற செய்தி நமக்கு இங்கே தெரிகிறது. அது மட்டும் இல்ல, நீங்க மதீனாவுடைய வரலாற்றை நீங்க பார்த்தா தெரியும், சில பெண்கள் இருந்தார்கள், போரில் தங்களுடைய கணவர் ஷஹீதாகிவிட்டார், தங்களுடைய தந்தை ஷஹீதாகிவிட்டார், தங்களுடைய சகோதரன் ஷஹீதர்னா உயிர் தியாகம் செய்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளை ஷஹீதாகிவிட்டார் என்ற செய்திகள் எல்லாம் கேட்கிற போதெல்லாம் அவங்களுடைய வாயில வந்த ஒற்றை வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான். இப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஐயோ என்னுடைய அண்ணன் போயிட்டாரா, என் தம்பி போயிட்டாரா என்றெல்லாம் அவர்கள் அளவில்லை. இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வரலாற்றை நீங்க பாக்கணும், வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க, போர்க்களத்துடைய செய்தியை கேள்விப்பட்டு, அப்போ என்னாச்சுன்னு கேட்கறாங்க, உங்க அம்மா போயிட்டாங்க, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்க அம்மான்ற உங்க அப்பா போயிட்டாங்க, அப்போ அடுத்தது ரசூல்லா என்னவாயிட்டு சொல்லுங்க, உங்க பிள்ளை மரணம் அடைஞ்சிட்டா, ரசூல்லா என்னாச்சு? இப்போ இந்த மாதிரி இந்த வரலாறு நீங்க பாக்குற போது ஒரு பெண் எப்படி தன்னுடைய குடும்பத்தை தயார் செய்திருக்கிறாங்க நீங்க பாருங்க. அப்ப சமூக மேம்பாட்டுக்காக அந்த பெண்கள் செய்த அந்த உழைப்பை நீங்க பாருங்க. ஹிந்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹிந்துன்னா நீங்க நாகூர் என்பா பாட்டுல நீங்க கேட்டிருக்கலாம்.
ஹிந்த் என்ற மோசமான பெண்ணாக அவரை வர்ணித்து அந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அந்த அம்மா வந்து மோசமான செயலை செஞ்சாலும் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி டோட்டலி சேஞ்ச், முற்றிலும் அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து யமாமா என்ற ஒரு போர், முசைலமுத்துல் கத்தாப் என்ற பொய் நபிக்கு எதிராக இஸ்லாமிய வரலாற்று நடந்துச்சு. அந்த போர்ல ஹிந்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவர் அபூ சுஃபியானோடு கலந்துகிறார். அப்ப அபூ சுஃபியானோடு கலந்து கொள்ற போது அந்த போர்ல வந்து பெண்கள் வந்து போர்க்களத்துடைய வெளி எல்லையில் நின்றாங்க. எதுக்கு வந்து அந்த ஹாலித் இப்னு வலீத் போன்றவர்கள் அந்த பெண்களை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா, முஸ்லிம்களில் இருந்து எந்த வீரராவது போர்க்களத்தை விட்டு ஓடி வெளியே வந்தால் இந்த பெண்கள் அவர்களை விரட்டி மீண்டும் போர்க்களத்துக்குள்ளே அனுப்புவதற்காக சொந்த மனைவிமார்களும் நிறுத்தி வச்சிருந்தார் ஹாலித் இப்னு வலீத். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப போர்க்களத்திற்கு மனைவிமார்களோடு அவர்கள் போயிருக்கிறாங்க, குடும்ப உறுப்பினர்களோடு போயிருக்கிறாங்க, உறவுகளோடு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த அபூ சுஃபியான் அந்த போர்க்களத்துடைய போர் வீரியம் கொண்ட போது அபூ சுஃபியான் என்ன பண்ணாரு அப்படின்னா, போர்க்களத்தை விட்டு ஓடி வந்தார். பின்வாங்கி அந்த புறமுதுகு காட்டி ஓடி வர்ற மாதிரி ஓடி வர்றார். அப்ப அந்த டைம்ல வந்து ஹிந்த் என்ற அந்த அம்மா சொல்லுது அபூ சுஃபியானை பார்த்து, அபூ சுஃபியான், அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் இது நாள் வரை செய்த துரோகங்களும் தீங்குகளும் தீமைகளும் போதாதா, இன்னும் அல்லாஹுடைய கோப பார்வைக்கு ஆளாக வேண்டுமா என்று கேட்கிறாங்க. செல்லுங்கள் என்று அவர் தயங்கி நிற்கிறார். அந்த டைம்ல அந்த அம்மா சொல்லுது, அப்படி என்றால் இதோ எனது ஆடை, இந்த ஆடை நீ அணிந்து கொள், உமது கரங்களில் இருக்கின்ற அந்த வாளை எனக்கு தாருங்கள், நான் சென்று போர் புரிகிறேன் என்று. அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ரோஷத்தை உருவாக்கியது. மீண்டும் அபூ சுஃபியானை போன்ற பல வீரர்களும் பின்வாங்கி வந்தவர்கள் போர்க்களத்தை நோக்கி வீர நடை போட்டு சென்றார்கள். அந்த போர்ல முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சுங்கிற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். நமக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னா, குடும்பமாக அவர்கள் வந்து இஸ்லாத்திற்காக உழைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் கட்டமைக்கப்பட்ட புனரமைக்கப்பட்ட வலுவான சமூகம் மாற வேண்டும் என்பதற்காக உழைத்திருக்கிறாங்க. எனவே இஸ்லாத்திற்காகவும் சமூக புனரமைப்பிற்கும் உழைப்பதற்கும் முஸ்லிம் குடும்பங்கள் தடையாக இருக்கக்கூடாது என்ற செய்தி அல்லாஹு தாலா 4வது அத்தியாயம், 9வது அத்தியாயம், 11வது அத்தியாயம், 37வது அத்தியாயம், இப்படி பல அத்தியாயங்களில் அல்லாஹு ஜல்லஷானு தாலா கூறிக்கொண்டே இருக்கிறான். இதுல நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த சிந்தனை இன்றைய நம்மிடத்துல இருக்கிறதா? இந்த மேற்கத்திய சிந்தனையுடைய கலாச்சாரத்துடைய பாதிப்பால் இன்று முஸ்லிம்கள் ஒரு வருஷத்திலே இல்ல 3 மாசத்திலேயே தலாக்கு வர்றாங்க. நிறைய காதல் கல்யாணங்கள் நடக்குது. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனுடைய விளைவுல நீங்க பாருங்க, 99% சொல்ற அளவுக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆக முடியுது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா மனைவி, இதுல மேற்கத்திய கலாச்சாரத்துடைய தாக்கத்தால கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, பெற்றோர் பிள்ளை உறவுல விரிசல் வருது, இரத்த பந்த உறவுகள் பேணப்படாமல் இருக்குது, உலக லாபங்களை மட்டுமே நோக்கமாக கொண்ட துணைகளை தெரிவு செய்தல். இதைவிட கொடுமை என்னவென்று சொன்னால், மாற்று மதத்தவர்களோடு ஓடி செல்லுதல். முன்னாடி நீங்க சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது எப்போதாவது கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்கிறது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அது என்னவா மாறுச்சுன்னா, கல்யாணம் பண்ற அளவு பப்ளிக்கா கல்யாணம் பண்ற அளவுக்கு மாறிச்சு. இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகை கொண்டு கொடுக்குறாங்க, முஸ்லிம்களே பத்திரிகை கொண்டு கொடுக்குறாங்க. அதுல மாப்பிள்ளை வீட்டாருன்னு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்து முஸ்லிம் இருப்பான், பொன் வீட்டாருன்னா அது ஆம்பளை, இப்ப முஸ்லிம் அல்லாதவர் இருப்பாங்க. இதை விட கொடுமை என்னவென்று சொன்னால், பெண் வீட்டார் முஸ்லிம் என்று போட்டிருப்பாங்க. ஒரு வீட்டிலேயே ஒரே திருமண அழைப்பிலேயே போட்டிருப்பாங்க, பெண் வீட்டார் முஸ்லிம் என்ற பெயர் போட்டிருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டார் முஸ்லிம் அல்லாதவருடைய பேரை போட்டு பப்ளிக்கா நம்ம கையில கொண்டு வந்து தந்து கல்யாணத்துக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமான் ஓடி போகிறது, நம்முடைய இஸ்லாம் ஓடி போகிறது, நம்முடைய குடும்பமானம் ஓடி போகிறது என்று சொன்னால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்ப இதற்கான தீர்வு என்ன? ஆனா நம்ம இதை குறித்து கவலைப்படுகிறோமா என்பதை நாம் வந்து முக்கியமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் வந்து என்னவென்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் அந்த மோசமான நரக நெருப்பிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லி தருகிறான். இப்ப முக்கியமான என்ன வேண்டாம் அப்படின்னா வந்து அருமை சகோதரர்களை வந்து இதுல குடும்ப தலைவிக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. குடும்ப தலைவி வந்து குழந்தைகளை 7 வயது வரை உள்ளான குழந்தைகளை வளர்க்கின்ற பொறுப்பு அந்த குடும்ப தலைவிக்கு இருக்கிறது. தலைவனுக்கு அந்த பொறுப்பு இருந்தாலும் தலைவிக்கு அதிகமா இருக்கு. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு தலைவி வளர்த்துகிற, ஒரு தாயார் வளர்த்தப்படுகிற குழந்தைக்கும் தாய் இல்லாமல், தாய் சரியில்லாமல் வளருகிற குழந்தைக்கும் மத்தியில் நிறைய வேறுபாடு இருக்கிறது. முன்னர் உள்ள நம்முடைய குழந்தைகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாம வளர்த்தோம். இப்போ உள்ள குழந்தைகள் அவர்கள் வளருகிறார்கள். குழந்தையை வளர்ப்பதற்கும் வளருவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இல்லையா? வளர்த்த போது நாம் அதிக கவனம் செலுத்தி இருப்போம். எனவே அதுல அவ்வளவாக நாம வந்து ரொம்ப மெனக்கிட தேவை இருக்காது. ஆனால் இப்போது வளர்கிறார்கள்.
அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை கூறி நான் இந்த உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்க பாருங்க, அது ஒரு நபி. ஆனால் அவர்களுடைய மனைவி முஸ்லிமா இருக்கவில்லை, மோசமான பெண்ணாக இருந்தார். மோசமான பெண் என்று சொன்னால் நடவடிக்கைகளில் கற்பொழுக்கத்தில் அல்ல, மாறாக கொள்கை ரீதியாக மோசமான பெண்ணா இருந்தார்கள். அவர்களுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு என்பதெல்லாம் அவர்களுடைய கவலையா இருக்கு. அப்ப அந்த வெள்ளப்பெருக்கம் வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கப்பல்ல போறாங்க. மகன் இன்னொரு கண்ணான் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய மகன் இன்னொரு மலையில நிற்கிறாரு. அப்போ வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, வா மகனே எங்களோடு இந்த கப்பலில் ஏறு என்று சொல்கிறார். அப்ப மகனை வந்து வாழ்வதற்காக அழைக்கிறார், உயிரை காப்பாற்றுவதற்காக அழைக்கிறார். அவன் வந்து சொல்றான், வரமாட்டேன், நான் எனக்கு இன்னொரு மலை மேல ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன் என்று அவன் கடைசியில மடிந்து போகிறான். இது ஒரு நிகழ்வு இருக்கிறது. இன்னொரு புறம் நீங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அவங்களுடைய ஒரு நபி தான், அவங்களும் ஒரு நபி தான். ஆனா அவங்களுடைய மனைவி ஹாஜ்ரா அம்மையார் அவர்கள் ஒரு முஸ்லிமான சாலிஹான ஒரு நல்ல பெண்ணா இருந்தாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பலியிடுவதற்காக அழைக்கிறாரு. ஆனா அந்த 7 வயசு அந்த சிறுவன் என்ன சொல்றாரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நீங்க பாருங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், நீங்க அல்லாஹ் உத்தரவிட்ட உங்களுடைய செயலை நீங்க கட்டளையை நிறைவேற்றுங்கள் அருமை தந்தையே, என்னை பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறான். பொறுமையாளர் என்று சொன்னால் நீங்க என்ன படுக்க வச்சு என் கழுத்துல நீ கத்திய வச்சா நான் அரற்ற மாட்டேன், அழமாட்டேன், குலுங்க மாட்டேன், எழுந்து ஓட மாட்டேன், அழக்கூட மாட்டேன், பொறுமையா இருப்பேன்னு சொல்றாங்க. இந்த 2 நிகழ்வை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஒரு தாய் வந்து முஸ்லிமான தாயா இருந்திருக்கிறாங்க, இன்னொரு தாய் வந்து மோசமான தாயா இருந்திருக்கிறாங்க. ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகனை வாழ்வதற்கு அழைக்கிறார், அவன் வரமாட்டேன்னு சொல்றான், ஓடி போறான், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இன்னொரு தந்தை வந்து எப்படின்னா வந்து தன்னுடைய மகனை கொலை மரணத்திற்காக அழைக்கிறார். ஆனா வந்து அந்த மகன் என்ன அப்படியே பொறுமையாளராக பார்ப்பீங்க என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் கொஞ்சம் நீங்க வந்து யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே ஒரு தாயுடைய வளர்ப்பு என்பது அதிமுக்கியத்துவம் பெற்றதாக நமக்கு மாறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த வரலாற்று இஸ்லாமிய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் தாயால் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறாள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாயால் வளர்க்கப்பட்டார். தாயால் வளர்க்கப்பட்டார்னா தந்தை சின்ன வயதிலேயே மரணம் அடைந்திருப்பாங்க, அதனால் தாயால் வளர்க்கப்பட்டிருக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சையது குத்துப் இது போன்ற பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் தாயால் வளர்க்கப்பட்டிருக்கிறார். எனவே அருமை சகோதரர்களே, நாம வந்து இந்த உலகத்துல இப்போ பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றா அப்படின்னா வந்து இந்த உலகத்துல வாழணும், வாழ்றதுக்கு ஒரு குடும்பம் தேவை அப்படிதான் நினைக்கிறாங்களே ஒழிய இந்த குடும்பத்தை கரை சேர்த்தி நரக நெருப்பு இருந்த நானும் என்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கருதுகிற மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களாகிய நம்முடைய லட்சியம் இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் விரும்புகிற குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்றுவதன் மூலமாக மறுமை நாளில் நரக நெருப்பை வெற்றி கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய குடும்பமாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறுகிற போது மட்டும்தான் வெற்றி பெற்ற குடும்பமாக, லட்சியத்தை நோக்கி நடைபோடுகிற குடும்பமாக நாம் மாற முடியும். எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படி நரக நெருப்பை வெற்றி கொள்ளக்கூடிய குடும்பமாக, சொர்க்கத்தை சுபமாக ஒரு பரிசாக பெறுகிற குடும்பமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. இன்றைய தடங்களுக்கு மிக மிக வருந்துகிறேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரிடத்திலும் வருத்தம் தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். பரவாயில்ல மௌலவி, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அன்பு சகோதரர் மௌலவி நூஹ் மஹல்லரி அவர்கள் கடந்த பல வாரங்களாக அஸ்மாவுல் ஹுஸ்னா எனப்படும் இறைவனுடைய திருநாமங்களை பாடமாக எடுத்து இந்த வாரம் முதல் சமூக புனரமைப்பில் குடும்பங்களின் பங்கு என்பதை மிக தெளிவாகவும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய உதாரணமாக வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகளை இணைத்து குடும்ப கட்டமைப்பை பேணுவது ஒரு இபாதத் என்பதை விளக்கி தொழுகையின் முக்கியத்துவத்தையும் பற்றி மிகவும் ஆணித்தரமாக விளக்கி இருக்கிறார்கள். அதாவது மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு கேள்வி கேட்கும் போது முதல் கேள்வியே தொழுகையை பத்தி தான் இருக்கும். அந்த தொழுகையினுடைய அந்த சரிபார்ப்பு சரியா இருந்ததுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா கேள்விகளுமே ரொம்ப ஈஸியா இருக்கும், அதை கடந்து போயிடலாம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். இவ்வளவு ஒரு தெளிவாக எடுத்து உரைத்தமைக்கு என் சார்பாகவும் தமாம் சார்பாகவும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வகுப்பில் வியாழக்கிழமை வீக்கெண்டில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் தமாம் சார்பாக
இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இது போன்று வாரம் வாரம் எல்லா வகுப்புகளையும் கலந்து மறுமை வாழ்விற்காக ஏதாவது நமக்கு ஒரு நன்மை சேர்ப்பதற்காக ஃபார் அவர் ஓன் பெனிஃபிட்ஸ் எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். முடிச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.